ஹலோ! இன்னைக்கு வந்து திருப்பதி விலாக் தாங்க. நாங்க வந்து சுபதம் என்ட்ரில போலான்ட்டு வந்து திருப்பதிக்கு மார்னிங் 6:00 சாட்டர்டே மார்னிங் வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியிலே எங்களோட விநாயகரை கும்பிடுவோம் நாங்கள் எப்பயுமே. விநாயகரை கும்பிட்டாச்சு. என் பொண்ணோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் போகிறோன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுபதம் என்ட்ரினா உங்களுக்கே தெரியும். 1 இயர் கீழே இருக்க குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவுக்கு டிக்கெட் ஃப்ரீ அண்டு சிப்ளிங்ஸ்க்கும் ஃப்ரீ. அவர் வந்து போயிட்டு வரலான்னு நாங்கள் வந்து 2 பேரும் டிசைட் பண்ணோம். யூட்டிலைஸ் பண்ணலாம், பாப்பா 1 இயர்க்குள்ளேயே இதை பண்ணலாண்டி அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்காரும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணோம். சரி, பயமாக இருந்துச்சு, ஒருவேளை நம்மளை சேர்க்கலன்னா என்ன பண்ணுறதுங்க அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஒரு தைரியத்தோட பெருமாள் மேலே ஒரு பிளைண்டாக அவரை நம்பி போனோம். நிறைய அதிசயங்கள் நாங்கள் வந்து இந்த வாட்டி சூப்பராக வந்து எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே போய்க்கிட்டே இருந்தோம். பாப்பாவும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து ஆக்டிவாக ஆகிட்டா. மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து காலையில் குளிச்சுட்டு அப்படியே பொட்டு மட்டும்தாங்க வச்சுட்டு வந்தேன். ஒன்றுமே பண்ணலைங்க, மூஞ்சிக்கு எதுவுமே பண்ணல. அப்படியே கிளம்பிட்டேன்னு பார்த்துட்டு இருந்தேன் வீடியோவில். பசங்க 2 பேரும் வந்து ஜாலியாகிட்டாங்க. அப்படியே என் பையன்லாம் எப்பயுமா திருப்பதினாலே ஜாலி தான்மா, திருப்பதி போகணுன்னு. அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு இடத்துல நிறுத்தினோம். அது மார்னிங்கே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு இப்போ எந்த அவுட் சைட் ஃபுட்டும் ஒத்துக்கல. ஒரு டைம் வந்து வெளியில் வாங்கி கொடுத்து அவளுக்கு வாமிட்டிங் தான் இருந்துச்சு. அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பயம். அன்றைக்கி ஃபுல் டே வாமிட்டிங். அதனால் வீட்டில் இருந்தே அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவோம். அதையும் நாங்களும் சாப்பிட்டுப்பேன். டெய்லிக்கும் வந்து அவளுக்கு வந்து கடை அந்த மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது. வீட்டில் இருந்து தான் வந்து நிக்கேஷும் அப்படி தான் மாறிட்டான். நாங்கள் இப்போ அவுட் சைட் ஃபுட்டே வாங்குறது கிடையாது. வீட்லேயே வந்து எல்லாமே இது பண்ணியாச்சு. அப்புறம் எனக்கு வந்து சாப்பிட்ட உடனே ஒரு காஃபி குடிக்கணும் எப்பயுமே. ஸோ காஃபியும் வாங்கி கொடுத்தாரு. காஃபி வாங்கி குடிச்சிட்டு அந்த பிஸ்கெட்டு வந்து தொட்டு சாப்பிட்ணும் எனக்கு. அதுவும் வந்து வாங்கி கொடுத்தாரு. நான் நல்லா வந்து பிஸ்கெட்டை நல்லா முக்குன்னு முக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் இன்னும் என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, போகிற வழியிலே வந்து தாயார் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நம்ம எப்போ வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பெருமாளை தானே பார்க்குறோம். ஸோ இந்த டைம் வந்து தாயார் அம்மாவே நம்ம பார்த்துட்டு போகலாங்க, டைம் தான் இருக்கே. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுபதம் என்ட்ரியில் 12:00 ஆஃப்டர்நூன் 12:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் வந்து அந்த என்ட்ரிக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து நாங்கள் 6:00 இருந்து இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு 8:30 தான் என்னமோ ஆயிருந்துச்சு. ஸோ மார்னிங்கு. ஸோ போகிற வழியில் நம்ம வந்து தாயார் அம்மாவையும் பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த கோயிலுக்கு நான் போனதே இல்லை. ஸோ வண்டியை வந்து நாங்கள் திருச்சானூர் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கேயோ வந்து விட வேண்டாம். கீழ் திருப்பதியிலே தான் அம்மா இருக்காங்க, திருச்சானூர் தாயார் அம்மா, பத்மாவதி அம்மா. அவங்கள வந்து பார்க்கணுன்றதுல வந்து நான் தெளிவாக இருந்தேன். என் வீட்டுக்காரும் சரிடி, இந்த டைம் நாம்ளும் அதை வந்து போய் நாம் வந்து தாயார் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பத்மாவதி அம்மாவை வந்து பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழ் திருப்பதி ரீச் ஆகிட்டோம். வந்து ஒரு 10 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்ட உடனே குழந்த வந்து மீன் வயலில் வந்து ரொம்ப விளையாட்டு காமிச்சிட்டு அவளால் மேலே உட்காரவே முடியலம்மா. கீழே அங்கே இங்கே ஒரே ஆட்டம் தான். 2 பேரும் ஒரே ஹாப்பினஸோடு இருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ஓகே தான். பசங்க எந்த அழுகையும் இல்லாமல் இருந்தாங்க. திருச்சானூர் அம்மா கிட்ட வந்தாச்சு, தாயார் அம்மாவை பார்த்து ரொம்ப ஹாப்பி. அவங்கள வந்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நோ டிக்கெட்ஸ் எடுக்காமல் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து 50 ருபீஸ் டிக்கெட் எடுத்தோம். 200 வரைக்கும் இருக்குது. அந்த டிக்கெட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் ஆகிடுச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. ஆனால் ஃப்ரீ தர்ஷனம் போனால் லேட் ஆகும். அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ், ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷனுங்க, செம்மையாக இருந்துச்சு அவங்கள பார்த்தது. அப்படியே மேல் திருப்பதிக்கு வந்தோம். மேல் திருப்பதிக்கு வர ஸ்டார்ட் பண்ண உடனே அங்கே வந்து கீழே வந்து மேலே போகிறதுக்கு வந்து செக்கிங் வரும்ல, செக்கிங் ஆரம்பித்தாங்க. செக்கிங் ஆஸ் யூஷுவல் தாங்க. எல்லா பேக்கையும் தூக்குன்னு வாங்க தூக்கிட்டு அப்படியே வந்து நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்துட்டோம். மேல் திருப்பதிக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நாங்கள் செகண்ட் மொட்டை போடலாம். அங்கே போய் தான் நான் இங்கேருந்து டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க நிக்கியும் எங்கள் வீட்டுக்காரும் இப்போ தானே மொட்டை போட்டோம், எதுக்கு நாங்கள் 2 பேரும் பாப்பாவுக்கு மொட்டை போடுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரில, என் பையன் நானும் மொட்டை போட்டுக்கிறேன்னு அடம் பிடிச்சான். அவர் நிக்கேஷ் போட்ட உடனே எங்கள் வீட்டுக்காரர் போட்டுக்கிற 3 மொட்டையாக பெருமாள் வந்து அதை வந்து
கேட்டிருக்கார் போல். அவருக்கு வந்து மீன்வைல்ல நாங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் கிளம்பி ரெடியாகி அப்படியே வந்து ஒரு 3 மணிக்கு போனோங்க. 3:30க்கு நாங்கள் வந்து சுபதம் என்ட்ரிக்குள்ளார நுழையிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்கிங்குமே இல்லை. மற்றவங்களுக்காக பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வாங்கி டிக்லாம் போடுறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா போங்க போங்க போங்கன்னு என்ன சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஹாப்பி. என்ன இது, ஏன் இப்படி ஒரு இப்போ சொல்லும்போது கூட எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. என்ன இது, நம்மளுக்கு மட்டும் எந்த செக்கிங்குமே பண்ணல. நான் பாப்பாவுக்கு வந்து எ எதுவுமே பண்ணல. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் 600 எடுக்கிறாரு. 300 டிக்கெட்ஸு வாங்கணும்னு சொன்னதால, சரி ஃப்ரீ டிக்கெட் கிடையாது போல், 300 கொடுத்து வாங்கணும். ஸோ அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து 300 டிக்கெட்ஸ் உங்களுக்கு ₹300 டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீ, நீங்கள் பே பண்ண வேணான்னு. அங்கேயும் வந்து பெருமாள் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்டை கொடுத்து அப்படியே நாங்கள் வந்து ஜாலியாக வைப் பண்ணி அப்படியே 3:30 மணிக்கு ஆரம்பித்த தரிசனம் 4:16க்கு உள்ளார இருக்கும். ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அப்படியே என்னை எவ்வளோ நேரம் விட்டாங்கன்னு தெரியலப்பா. ஒரு 10 செகண்ட் இருக்கிறது ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான தரிசனம் முடிஞ்சதுங்க. ஹாப்பியாக இருக்கேன் நான்.